சின்ன ஜெபம் ஆண்டவருக்கு நாமே அவருக்கு அர்ப்பணிச்சு இன்னைக்கு ஒரு சின்ன தாட் உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஜபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் பரம தகப்பனே, ஆண்டவரே, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். உம்மை நாங்கள் விசுவாசிக்க எங்கள் கண்களால் ஒருவேளை காண முடியாவிட்டாலும் காணாமல் விசுவாசிக்க அந்த பெரிய பாக்கியத்துக்குள்ள எங்களை நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நம்ம ரொம்ப நம்புறவங்க, ஒருவேளை நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்க சொல்றதை நம்ம ஆர்வமா கேட்கணும்னு விரும்புவோம், அப்படிதானே? நம்ம ரொம்ப நம்புறவங்க அவங்க சொல்ற ஆலோசனைய நம்ம ரொம்ப கவனமா கேட்போம். அவங்க எப்படி சொல்லி கொடுக்குறாங்க அதை நம்ம செஞ்சுதான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி கூட நம்ம நிறைய நேரம் நினைப்போம். இது மனுஷன் ஒரு இயல்பு, ஒரு டிசைர். நம்ம நம்புறவங்க சொல்றதை நம்ம செய்வோம், ஆலோசனையை கேட்போம். ஆனால் இன்னைக்கு நான் ஷேர் பண்ற விரும்புகிற ஒரே ஒரு தாட், நம்ம தேவனுக்கு பிரியமான ஆலோசனையை ஏற்றுக்கொள்வோமா, இல்லை நம்ம மனுஷனுக்கு பிரியமான ஆலோசனையை நம்ம ஏற்றுக்கொள்கிறோமா? Am I a man pleaser or am I a God pleaser? Am I a man pleaser or a God pleaser? ஆண்டவரை பிரியப்படுத்துற கர்த்தாதி கர்த்தர் நம்மை உண்டாக்கி நம்மை உருவாக்கி அவரை போல நம்மை மாற்ற முடியுன்றவர் ஒரே ஒருத்தர் தான். அவருடைய ஆலோசனைய நம்ம இன்னைக்கு கேட்போம்னா, இந்த ஆலோசனை இது நம்ம எவ்வளோ எழுதி வச்சாலும் இது பேப்பர்ல தான் இருக்கும். இதை நிறைய நேரம் நம்ம பிரிண்ட் அவுட் கூட எடுக்கலாம். மனுஷங்க நம்ம சொல்றத இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், மேனுவல் அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கலாம். ஆனா கர்த்தருடைய ஆலோசனைக்கு ஒரு பர்பஸ், ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தருடைய ஆலோசனையை இங்கிலீஷ்ல அது கவுன்சில் ஆஃப் த லார்ட். It has a purpose and it comes from the heart of God. It comes from the heart of God, the will of God. So இந்த மூணு வார்த்தைகளும் connected. Counsel அதுதான் ஆலோசனை, purpose அந்த purpose யாருடைய ஹார்ட்ல இருந்து வருது? ஆண்டவருடைய ஹார்ட்ல இருந்து வருது தேவனுடைய ஆலோசனை. ஆனா மனுஷனுடைய ஆலோசனை யாரு எங்க இருந்து வருது? அது ஹார்ட்ல இருந்து வரல, அது மைண்ட்ல இருந்து அவங்களுக்கு புரிஞ்சதுதான் வருது. அப்ப இந்த ஆண்டவருடைய ஆலோசனையை நீங்கள் நானும் கேட்டா மட்டும்தான் we will become a God pleaser and not a man pleaser. அப்பதான் நம்ம ஆண்டவருடைய ஆலோசனையை நான் வாங்கிட்டேன், அது அவருடைய நோக்கத்திற்காக நான் அதை அந்த ஆலோசனையை நான் சரின்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக பிரியமானவர்களாக நம்ம மாறுறோம். It becomes a blueprint. It is not a printout, it is a blueprint. அதுதான் அந்த blueprint நம்ம கையில இருக்குது இல்ல, it is a blueprint. Purpose, counsel, will of Godக்கு blueprint இங்க இருக்குது. அது நம்ம அந்த ஆலோசனை இன்னைக்கு ரெண்டு ஆலோசனை ரொம்ப சீக்கிரமா நம்ம வாங்கிக்கலாம். ஆண்டவருடைய ஆலோசனை ரெண்டு ஆலோசனை, இது ரெண்டும் கைகோர்த்து போகிற ஒரு ஆலோசனை. இது ஒரே வழி. ஆண்டவருடைய முதலாவது ஆலோசனை ஒரே வழி, ரெண்டு வழி கிடையாது, ஒரே வழி. அடுத்த ஆலோசனை அதோட சேர்ந்து கைகோர்த்து போகுது. அது என்ன ஆலோசனை? இருவழி சந்தியிலே இயேசுவின் வழி. ஒரே வழி, இருவழி சந்தினா கிராஸ் ரோட்ஸ். At the crossroad, the cross is the answer. At the crossroad, I have to come to the cross. அப்பதான் என்னுடைய டிசிஷன் சரியா இருக்கும், என்னோட டிசைர் சரியா இருக்கும், என்னுடைய டெஸ்டினேஷன், என்னோட டைரக்ஷன் சரியா இருக்கும். when I stand at the crossroad, எந்த பக்கம் நான் போகணும் அப்படின்னு நம்ம முடிச்சுட்டு இருந்தோம்னா கிராஸ்க்கு வராம நம்ம கிராஸ் ஓவர் பண்ண முடியாது. இதுதான் ஆண்டவருடைய ஆலோசனை. இந்த ஆலோசனையை நம்ம சங்கீதம் 32:8 ஐயா அழகா வாசித்தாங்க. நம்ம நிறைய நேரம் நம்ம வாசித்திருக்கலாம். நம்ம திருப்பி ஒரு தடவை அந்த ப்ளூ பிரிண்ட்ல இருந்து நம்ம எல்லாரும் வாசிக்கலாமா? 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்,
உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இந்த ஆலோசனை counsel. It fulfills the purpose of God and it is a blueprint which is given in our hand and in our heart. இப்போ இது ஒரே வழி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டோம்னா ஒரே வழி தானே, அப்ப ரொம்ப ஈஸி தானே இந்த வழியில நடக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஒரே வழி, அப்ப இது நம்ம நிறைய நேரம் நினைக்கலாம் இது ஆண்டவர் விட்ட வழி. நிறைய நேரம் நம்ம சொல்லலாம் இது ஆண்டவர் விட்ட வழி, அப்ப நான் என்னதான் செய்யறது, நான் கண்டிப்பா இந்த வழியில தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் ஒருவேளை நினைக்கலாம். ஆனா இந்த ஒரே வழியில இது ஆண்டவர் விட்ட வழி கிடையாது. இது ஆண்டவர் நம்மை விட்டு, கர்த்தாதி கர்த்தர் நம்மை உண்டாக்கினவர், உருவாக்கினவர், அவர் நம்மை விட்டு விலகாத வழி, நம்மை விட்டு கொடுக்காத ஒரு வழி, இந்த ஒரே வழி. ஏன்னா நிறைய நேரம் நம்ம தீர்மானங்கள் தப்பாயிடும். நம்ம ஒரே வழியில தான் போறோம்னு நினைச்சுக்கலாம். இந்த ஒரே வழியில நான் எப்படியாவது நானும் தான் நான் ஒரே வழியில நான் போறேன், நான் எப்படியாவது நான் அந்த ஆண்டவர்கிட்ட நான் போயிடுவேன், அந்த தெய்வத்துக்கிட்ட நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். நான் ஒரே வழியில தானே போறேன், நான் பஸ்ல, கார்ல, ஃபிளைட்ல எதுனாலும் வித்தியாசமானதுல போய் நான் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனா நம்ம தீர்மானங்கள்ல நம்ம தப்பு கணக்கு போடுவோம். நம்ம தீர்மானங்கள்ல நம்ம கண்டிப்பா தப்பு கணக்கு நம்ம மனுஷராகிய நம்ம கட்டாயம் போடுவோம். ஏன்னா நம்ம அந்த ப்ளூ பிரிண்ட்ல நம்ம இப்ப என்ன பார்த்தோம், அது யாரு பாடினதுன்னா அது தாவீது ராஜா பாடின சங்கீதம். அவர் பரிசுத்த ஆவியானவரால நிறைஞ்சு அந்த சங்கீதத்தை அவர் அங்க பாடுறாரு. ஆனா அவருடைய வாழ்க்கையிலேயே, சொந்த வாழ்க்கையில அவர் நிறைய நேரம் தப்பு கணக்கு போட்டாரு. இந்த சங்கீதத்தை அவர் பாடும் பொழுது கூட வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, ஒருவேளை அவருக்கு அந்த பாவ பாரம் அழுத்திட்டு இருந்திருக்கலாம். அவரு அந்த என்ன தப்பு கணக்கு போட்டாரு, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச அவருடைய தப்பு கணக்கு ரொம்ப ஈஸியா தெரிஞ்சது, நம்மளுக்கு தெரிஞ்சது தவறான உறவு. அவர் தவறான உறவு இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம சாதாரண ஒரு இடத்துல தான் நடந்துட்டு இருந்தாரு. ஆனா அங்கேயும் அவர் தப்பு கணக்கு போட்டாரு. நம்ம நினைக்கலாம், நான் சாதாரண ஒரு இடத்துல தானே நான் இருக்கிறேன், இப்ப போய் நான் தப்பு கணக்கு போடுவேனா அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனா யோசிச்சு பாருங்க, அந்த தாவீது ராஜா அங்க நடந்துட்டு தான் இருந்தாரு, அவருக்கு போருக்கு போல நடந்துட்டு இருந்தாரு. ஆனா அங்கதான் விழுந்தாரு. அங்கதான் அவர் பாவத்துக்குள்ள விழுந்தாரு. அப்ப எழுதுன சங்கீதமா கூட இருக்கலாம் இது அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்கலாம். ஏன்னா அவர் முதல்ல எப்படி அவர் ஆரம்பிக்கிறாரு, எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறார். அப்ப இந்த பாடலை, இந்த சங்கீதத்தை அவர் உள்ளத்திலிருந்து பாடும் பொழுது அவர் போட்ட தப்பு கணக்கு அங்க கிளியரா வெளியில வருது. அதை அடக்கி வைக்க முடியவில்லை. ஏன்னா 3வது வசனம் அந்த ப்ளூ பிரிண்ட்ல நீங்க அப்படி பார்த்துட்டே வந்தீங்கன்னா அதுல தெரியும், அதை அடக்கி வைக்க முடியல. அவர் அடக்கி வைக்க முடியாம கதறும் பொழுது அந்த எலும்பே உலர்ந்து போகுதுன்னு நம்ம அங்க வாசிக்கிறோம். அப்ப தப்பான தீர்மானம் நம்ம எடுத்தோம்னா நம்மளால அடக்கி வைக்க முடியாது, எப்படியாவது அது வெளியில வரதான் செய்யும். அதே மாதிரி டிசைர், முதல்ல தீர்மானம், டிசிஷன். அடுத்து என்ன டிசைர், நம்மளுடைய தாகங்கள், நம்முடைய லாங்கிங்ஸ், நம்ம எதற்காக நம்ம லாங் பண்றோம். இப்ப இங்க இந்த தாவீது ராஜா அவர் தேவை இல்லாததற்காக அவர் ஒரு தாகம் அங்க அவருக்கு வந்துச்சு. அவருக்கு எவ்வளவோ ஆண்டவர் கொடுத்திருந்தார். இப்போ ஒரு கிங்னா என்ன நம்ம சொல்லுவோம்னா லயன் ஷேர். அப்ப அவருக்கு எல்லாமே, லயன் காட்டுக்கு ராஜா, அப்ப லயனுக்கு எல்லாமே இருக்கும். அதே மாதிரி ஒரு ராஜாக்கு எல்லாமே இருக்கும். அப்ப அந்த ராஜாக்கு ஒரு லயன் ஷேர் தான் அங்க எல்லாமே இருந்திருக்கும் தாவீது ராஜா. ஆனாலும் அவர் தேவையில்லாத ஒரு இதுக்காக தாகம், ஒரு டிசையர் அவருக்கு இருந்தது. இப்ப இதுதான் நம்ம யாக்கோபுல நம்ம வாசிக்கிறோம். 1வது அதிகாரத்துல இச்சையானதுல நம்ம என்ன பண்றோமா, இழுக்கப்பட்டு, இச்சையினால் இழுக்கப்பட்டு நம்ம அங்க என்ன பண்றோம், சிக்குண்டு சோதனைக்குட்படுறோம். அப்ப அந்த இச்சை என்ன பண்ணுது, அது அங்க கற்பம், பாவத்துல அப்படியே அங்க கற்பம் தெரியுதான் அது. அப்புறம் அந்த பாவம் பிறந்த உடனே அந்த பாவம் பெருகி 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 அந்த பாவம் அவ்வளோ பெருசா ஆகி அங்க அவ்வளோ பெருசா ஆன பிறகு அங்க மரணம்னா என்ன, பிரிவு, கர்த்தரை விட்டு பிரிவு. அப்ப தூரமா போயிட்டாரு இந்த தாவீது ராஜா கர்த்தரை விட்டு. அவருடைய தீர்மானத்தினால, தவறான தாகத்தினால, தவறான டிசைர்னால இந்த தாவீது ராஜாவே ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்டாரு. அப்ப நம்ம தான் ஏமாத்துறோம். நம்ம நிறைய நேரம் தீர்மானங்கள்ல தப்பு கணக்கு போடுறோம், தீர்க்க முடியாத கணக்க போடுறோம். அவரால தீர்க்க முடியாத அந்த பாவத்தை, அந்த பாவத்துல இருந்து அவராலே
பின்னாடியே மீள முடியாது. அதனால அவருக்கு மனசுல அமைதி இல்லையா. அந்த 3வது வசனத்திலே நம்ம பார்க்கிறோம்ல, அவர் கதறி அழுறாரு, கதறாரு, உள்ள குமுறாரு. அங்க அமைதி இல்லை, அடக்கி வைக்க முடியல, அமைதி இல்லை. கடைசியில் அந்த டைரக்ஷன் ஃபுல்லாவே தப்பா போய் அவர் தூரமா போயிட்ட பிறகு அங்க அதே வசனம் தான் 3வது வசனத்துல போட்டிருக்குது, எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இது இங்கிலீஷ்ல நம்ம அந்த பாக்குறது எப்படின்னா, அந்த மூல அர்த்தத்துல இருந்து நம்ம பார்த்தோம்னா, அந்த உள்ள இருக்கிற போனுக்கு வயசாயிடுச்சான். எலும்பு உலர்ந்து போச்சுன்னா எப்படி அர்த்தம்னா, இப்ப வயசு கம்மி தான், ஒரு 40-50 வயசுன்னு வச்சுக்கோங்க. 40-50 வயசுலயே 80 வயசுக்கு இருக்கிறவங்களுடைய போன் வந்து அப்படி போன், ஏஜ்டு போன் ஆயிடுதான், உலர்ந்து போயிட்டு. இப்ப நாட்களுக்கு ஏற்ற பலன் அப்பா அம்மா நிறைய பேருக்கு கர்த்தர் ரொம்ப ஆசீர்வாதமா கொடுத்திருக்கிறாரு. ஆனா யோசித்து பார்ப்போம், கம்மி வயசா இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே இந்த போன்லாம், உள்ள இருக்கிற போனெல்லாம் என்ன ஆயிடுது, உலர்ந்து போயிடுது, ஏஜ் கம்மி ஆயிடுது. அது எதனால? தவறான தீர்மானம், தவறான தீர்க்க முடியாத தாகம், தப்பிக்க முடியாத திசை, தப்பிக்க முடியாத ஒரு டைரக்ஷன்ல அவர் போயிட்டு இருந்தாரு. ஆனா இதோட முடிஞ்சிச்சா இந்த தாவீது ராஜாவுடைய வாழ்க்கை? இல்லை. ஏன்னா ஆண்டவருடைய கணக்கு போடல. நம்ம ஒருத்தருக்கும் கணக்கு போட்டுனா நம்ம இங்க நிற்கவே முடியாது, நம்ம நிற்கவே முடியாது. நம்ம இங்க நிற்கிறதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. அவர் கணக்கு போடல, கிருபையை வச்சிருக்கிறாரு உங்களுக்கும் எனக்கும். ஆனா நீதிமான்களுக்கும் சுத்த கிருபை மட்டும் கிடையாது, கிருபை சூழ்ந்து கொள்ளுது, கிருபை சூழ்ந்து கொள்ளுது. அப்ப இந்த தாவீது கிருபை சூழ்ந்து கொண்டுச்சு. எப்ப? 5வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் அறிவிக்கிறான், பாவத்தை அறிவிக்கிறான், பாவத்தை அறிக்கை செய்கிறான். பாவத்திலிருந்து என் ஆண்டவர் ஒருத்தர் தான் இந்த பாவத்தின் தோஷத்தை மன்னிக்க முடியும், என்னை காப்பாற்ற முடியும்னு ஆண்டவர்கிட்ட அவன் ஒப்பு கொடுக்கிறான். அவன் வாழ்க்கையை திருப்பி திருப்பி தீர்மானத்தை, திருப்பி தாகத்தை, திருப்பி திசைய ஆண்டவருடைய கையில் அவன் ஒப்பு கொடுக்கிறான். இங்கிலீஷ்ல அது ரொம்ப ஈஸி, ABC, அவ்வளவுதான். அக்னாலஜ், பிலீவ், கன்ஃபஸ். அக்னாலஜ் my sin. I am a sinner. ஆண்டவரே, நான் என் தீர்மானத்துல தப்பு பண்ணிட்டேன், என் தாகத்துல நான் தப்பு பண்ணிட்டேன், என்னுடைய திசையில நான் தப்பு பண்ணிட்டேன். I have to acknowledge, I have to believe that only he can save me. இயேசுவே, ஆண்டவரே, கர்த்தாவே, நீங்க ஒருத்தர் தான் என்னைய காப்பாற்ற முடியும் இந்த உளையான சேத்துல இருந்து. இல்லைன்னா நானே எந்திரிச்சு வர முடியாது. ஏன்னா நான் அடக்கி வச்சுட்டே இருப்பேன், எனக்குள்ள அமைதி இருக்காது. என் எலும்புக்கே வயசு கம்மியா போயிட்டே இருக்கும், என்னால ஒன்றும் செய்ய முடியாது. உங்க கிருபையினால when I acknowledge, when I believe and when I confess, then I am saved. இது தாவீது ராஜாவுடைய ஒரு அழகான ஒரு சாட்சி. ஆனா நீங்களும் நானும் என்ன பண்ண முடியும்? நம்ம தாவீது ராஜா மாதிரி அவ்வளவு நாள் முன்னாடி நம்ம வாழல, நம்ம சிலுவைக்கு பின்னால நம்ம வாழ்றோம். ஆஃப்டர் த கிராஸ், கிருபையின் காலத்துல நீங்களும் நானும் இப்ப வாழ்றோம். அப்ப ஒரு நிமிஷம் நம்ம திருப்பி அந்த 8வது வசனத்தை மட்டும் எடுத்துக்கலாம். அந்த ப்ளூ பிரிண்ட்ல நீங்க 8வது வசனத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. நான் உனக்கு போதித்து, அப்ப that is the heart of God. போதிக்கிறேன், counsel, that is the heart of God. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். கரம், இருதயம், கரம். அடுத்து என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். கண்ணு, கடைசியில உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாயின் வார்த்தை. அந்த கோஆர்டினேஷன் பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கு. ஆண்டவர் நம்மளுக்கு ஒரே வழியில ஆலோசனை சொல்றாரு. என் இருதயத்திலிருந்து, என் கரத்தினால காட்டுறேன், என் கண்ணை வச்சு உன் மேல நான் பாக்குறேன், நான் வாயின் வார்த்தையினால நான் உனக்கு ஆலோசனை சொல்றேன். ஆனா நீங்களும் நானும் இருக்க வேண்டிய இடம் மறைவிடம். அதுக்கு முதல் வசனம், நானும் நீங்களும் போக வேண்டிய இடம் அக்னாலஜ், பிலீவ், கன்ஃபஸ் பண்ணிட்டோம்னா, மறைவிடத்திற்கு போனோம்னா ரட்சணியத்தின் பாடல்கள் உங்க காதலியும் என் காதலியும் நம்ம கண்ணு முன்னாலையும் அந்த ரட்சணிய பாடலும் பாதையும் திறக்குது. ஆனா இன்னைக்கு சிலுவைக்கு பிறகு வார்த்தையாகிய கர்த்தர், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அப்ப அந்த வார்த்தை, the word,
the word that became flesh. வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளாக அவர் இப்ப வாசம் பண்றாரு. கிருபை மட்டும் இல்ல, கிருபையும் சத்தியமும். அப்ப இந்த வார்த்தை இப்ப கனெக்ஷன் பாத்தீங்களா? முதல்ல பழைய ஏற்பாட்டுல ஹார்ட், அப்புறம் ஹேண்ட், இருதயம், கரம், கண்ணு, வார்த்தை. இப்ப சிலுவைக்கு பிறகு ஜஸ்ட் ஆப்போசிட், வார்த்தை. வார்த்தையாகிய கர்த்தர் இப்ப வந்துட்டாரு. அதனால ரோமர் 10:9-10 நான் ரொம்ப சிம்பிளிஃபை பண்றேன். ஐயா அவங்க எல்லாம் தியாலஜின்ஸ் இருக்கிறாங்க. நான் ரொம்ப சிம்பிளிஃபை நம்ம பண்ணோம்னா ரோமர் 10:9-10ல கிறிஸ்து இயேசுவை விசுவாசிச்சு அறிக்கை செய்து, என் வாயால நான் அறிக்கை செய்து, என் இருதயத்துல தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார், எழுந்தருளினார் கர்த்தர் என்று நான் இயேசு கிறிஸ்து என்று நான் விசுவாசித்தால் நான் ரட்சிக்கப்படுவேன். அப்ப இப்ப வாய், முதல்ல என்னோட வாய் வார்த்தையாகிய கர்த்தர்னால, இந்த வார்த்தையாகிய கர்த்தர் கிறிஸ்து, இந்த வார்த்தை மாம்சமாகி அவர் எனக்குள்ள இனிமே வாசம் பண்றாருன்ற அந்த சத்தியத்தை நான் விசுவாசிச்சேன். அவர் உயிர் உள்ள கிறிஸ்து இயேசுன்ற சத்தியத்தை நீங்களும் நானும் விசுவாசிச்சோம்னா இனிமே வாய், மை மவுத், நான் வாயில அறிக்கை செஞ்சு, என் ஹார்ட்ல நான் பிலீவ் பண்ணேன்னா நான் மறைவிடத்துல இருக்கிறேன். சிலுவையின் நிழல், அந்த கரம் என்ன மறைக்குது. சிலுவையின் நிழல், அந்த கரம், hand of God at the crossroad, சிலுவையில என்ன கரம் மறைக்குது. அப்புறமா என்ன போறோம், நம்ம என்ன விட்டுருக்கோம்? ஒன்னே ஒன்று விட்டுருக்கோம், ஹார்ட், ஹேண்ட், அப்புறம் கண்ணு விட்டுருக்கோம்ல. அப்ப நம்ம மறைவிடத்துல இருந்தோம்னா கர்த்தருடைய கண்கள் நம்ம நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவி நம்முடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. நமக்கு எட்டானதையும், நம்ம புத்தினால நம்மளால கிரகிக்க முடியாததையும் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். அதுதான் அவருடைய ஆலோசனை. நம்மளால முடியாது, நம்ம சொந்த பலத்தினாலேயோ நம்ம எங்க படிச்சாலும் முடியாது. ஆனா இந்த ஆலோசனை அவருடைய கண்களுக்கு மறைவானது கிடையாது. அவர் உங்களுக்கும் எனக்கும் அதை சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். ஒன்னே ஒன்று, இந்த கனெக்ஷன் நம்ம கரெக்டா பார்த்துக்கணும். முதல்ல எப்படி கனெக்ஷன்? ஹார்ட், ஹேண்ட், அப்புறமா ஐ, அப்புறமா வேர்டு. இப்ப நம்மளுக்கு வேர்டு, ஹார்ட், ஹேண்ட், ஐ. இப்ப அவருடைய கண்களுக்கு மறைவாக ஒன்றுமே இருக்காது. அவருடைய கண்களுக்கு மறைவா நீங்களும் நானும் எங்கேயுமே ஓடி போக முடியாது. இந்த மறைவிடத்துக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன பண்றாரு? He seals you and me. நீ எனக்கு சொந்தம், நீங்க எனக்கு சொந்தம்னு பரிசுத்த ஆவியானவரால், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரால் முத்திரை போடப்பட்டீர்கள். எபேசியர் 11:12 வருது, அவருடைய சித்தத்தின் ஆலோசனைப்படி. So according to the purpose of his counsel, அவருடைய சித்தத்தின் அந்த ஆலோசனையின்படி அவர் என்ன பண்றாரு? உங்களை என்னையும் முத்திரை போட்டுறாரு. அப்ப நீங்கள் நான் இனிமே என்ன சீல். அப்ப ஒரே வழி, நம்ம இந்த கோஆர்டினேஷனை படிச்சுட்டோம்னா உங்க மேல இனிமேல் என் மேல என்ன இருக்குது? சீல். It becomes a sealed matter. It becomes a sealed matter. It's a done deal. It is a character. It's the guarantee that the character of God is going to be on you and me from henceforth, and He is going to change you and me from glory to glory, not from mess to mess. நம்ம கீழே போக போறதில்லை, இனிமே from glory to glory. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்கிறாரு, சீல் பண்ணிட்டாரு. இட்ஸ் a sealed matter. ரெண்டாவது, இருவழி சந்தியிலே இனிமே இயேசுவின் வழி. அங்க நம்மளுக்கு தெரியும்ல, இந்த பாட்டு கூட நம்ம ஒருவேளை சின்ன பிள்ளையில பாடியிருக்கலாம். எங்க அம்மா எங்களுக்கு அடிக்கடி இந்த பாட்டை வீட்டில் பாடுவாங்க. நான் நிறைய நேரம் நாங்கள் கேட்டிருக்கோம். இருவழி சந்தியிலே நான் எங்க போறதுன்னு தெரியாம நான் என்ன ஆடுவேன். இருவழி சந்தியில அது என்ன கான்டெக்ட், அதுல என்ன சம்பவம்னா, அதுல என்ன சம்பவம் போட்டிருக்குது? மார்க் 11:11 அதிகாரம் 4வது வசனத்துல அந்த 2 வழி சந்தியில அந்த கழுதை குட்டியையும் கழுதையும் கட்டி வச்சிருந்தாங்கன்னா, ஏசப்பா சொல்றாங்க, கிறிஸ்து இயேசு சொல்றாங்க, பவனிக்கு முன்னால, எருசலேம் பவனிக்கு முன்னால நீ போய் அந்த குட்டிய அவிழ்த்துட்டு வாங்க. அது இருவழி சந்தியில நின்றுட்டு இருந்துச்சு. அந்த பாட்டு ரொம்ப அழகா எங்க அம்மா பாடுவாங்க. நாங்களும் சும்மா அந்த காலத்துல கண்ணை மூடிட்டு பாடினோம். இன்னைக்கு புரியுது அதோடைய அர்த்தம். இந்த இருவழி சந்தியில நான் இருமனமாக நின்றேன். இங்கே போவதா அங்கே போவதா என்றே தடுமாறினேன். இயேசு வந்தார், என்னை வா என்று அழைத்தார்.
என்னை வா என்று அழைத்தார். அழைப்பின் சத்தத்துக்கு நான் வந்த உடனே இருவழி சந்தியிலே நான் இயேசுவின் வழி நடந்தேன். இந்த இயேசுவின் வழியில நீங்களும் நானும் நடந்தோம்னா இனிமே இது நித்தியமாக காலங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு நடை. இது காலத்திற்கு அப்பாற்பட்ட நடை. ஏன்னா இனிமே நம்ம போயிட்டே இருக்க போறோம் இந்த டைரக்ஷன்ல. அவர் ஒரு நாள் நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குற வரைக்கும் போயிட்டே இருக்க போறோம். ஸோ இந்த இருவழி சந்தியில அவருக்கு பின்னால போயிட்டோம், நோ டர்னிங் பேக். இனிமே திரும்பி பார்த்தோம்னா பிரயோஜனம். நம்ம முன்னால போக போக இனிமே இந்த இருவழி சந்தியில இருந்து நேரம் அங்க ஒருத்தர் தான் அங்க பார்த்துட்டே நம்ம போயிட்டே இருக்கிறோம். ஸோ இது நித்திய காலமாக போகிற நடை. இது விசுவாச காலம், விசுவாசத்துல நடக்கிற நடை. இனிமே நம்ம பார்த்து விசுவாசிக்கிறது மட்டும் கிடையாது, காணாததை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஐ வாக் பை ஃபெய்த். நான் நம்புறேன் நீங்க என்னை நடத்திட்டு போறீங்கன்னு. பலவீனம் ஆனாலும் சரிதான், பலன் இல்லைனாலும் சரிதான், எதனாலும் யாருக்குனாலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். இட் இஸ் a slight matter, it's a simple matter. முதல்ல it is a sealed matter. Holy Spirit நம்மளுக்கு sealed matter. இருவழி சந்தியிலிருந்து நம்மளுக்கு எல்லாமே சிம்பிள் மேட்டரா ஆண்டவர் விசுவாசத்தினால மாற்றி தரார். It becomes a simple matter, it becomes a slight matter in the sight of the Lord. மூணாவது மேட்டர் நம்ம என்ன பார்க்குறோம்? இட்ஸ் a special matter. இன்னைக்கு நம்ம எல்லாரும் இங்கே ஒன்று கூடி இருக்கிறோம்னா இது ஒரு சாதாரண காரியம் கிடையாது. இட்ஸ் a special matter in the sight of the Lord. ஏன்னா இன்னையிலிருந்து நம்ம மேலானதை தேட போறோம். மறைவிடம். இந்த கழுதைக்குட்டி நினைச்சிருக்கலாம் என்ன போய் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கலாம். அதுக்கு நினைக்க முடியுமோ இல்லையோ நினைச்சிருக்கலாம். ஆனா நம்ம அந்த இருவழி சந்தியில போகும்போது நம்ம நினைக்கலாம், ஐயோ நான் கழுத குட்டியால இருக்கேன், என்ன போய் யாராவது யூஸ் பண்ண போறாங்களா? நம்ம மாறு வேடம் போட வேண்டாம். ஒரு நாள் நம்ம மாறு வேடம் போட வேண்டாம். ஏன்னா நம்மளை மாத்துறத அவருக்கு சிம்பிள் மேட்டர். நம்ம அவருடைய கரங்கள்ல இருந்தோம்னா நம்மளோட சிம்பிள் மேட்டர்ல அவர் நம்மளை மாத்திட்டே போவாரு. He gives a special matter in our hand. என்ன ஸ்பெஷல் மேட்டர்? மேலானதை தேடணும், பழசெல்லாம் விட்டுறணும். Put off the old. கொலோசியன்ஸ் தான், கொலோசியர் 3 அம்மா ஏற்கனவே சொன்னாங்க, நாளைக்கு நிறைய சொல்லி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பழசெல்லாத்தையும் நம்ம விட்டுறணும், புதுசை நம்ம ஆர்வமா போட்டுக்கணும். புதுசை நம்ம கிறிஸ்து இயேசுக்குள்ள நம்ம ஆர்வமா போடும்போது நம்ம மேலானதை தேடுறோம். நீடிய பொறுமை, தயவு, மிகவும் இரக்கமா இருக்கிறது, இதெல்லாம் முடியாத காரியங்கள் நம்ம நினைக்க வேண்டாம், முடியும். when we walk by faith. இந்த விசுவாச காலம், கிருபையின் காலத்துல நம்ம அந்த மேலானதை நம்ம நாட ஒண்ணு நம்ம நாடணும்னா ஆண்டவர் நமக்கு அடுத்தது வேணும்ன்ற ஒரு டிசைர் நம்ம ஹார்ட்ல போடுவார். ஒண்ணுமே வேண்டாம் நினைச்சோம்னா பிரயோஜனம் இல்லை. ஒன்னொன்னா நம்ம முன்னேறி கர்த்தருக்குள்ள போகலாம். அன்பாகிய கட்டை, பூரண அன்பாகிய அந்த கட்டை வச்சு நம்மள கட்ட முடியும். மேலானது நம்ம தேட மேலிடத்துக்கு நம்ம போகலாம். then it's a straightforward matter. it becomes a straightforward matter. ஏன்னா அந்த மேலான இடத்துல தேடணும்னா அங்க வசனம் என்ன சொல்லுது? ஒருவரை ஒருவர் தாங்கி கிறிஸ்து இயேசு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். நம்ம எத்தனை பேர் நம்ம குடும்பங்கள்ல, நம்ம வீடுகள்ல, நம்ம வேலை செய்யற இடத்துல நம்ம விட்டு கொடுக்க, நம்ம மன்னிக்க நம்ம முன்னுக்கு வரோம். it becomes a straightforward matter. ஸ்பெஷல் மேட்டர் சரி, நம்ம எல்லாரும் வந்துட்டோம், நம்ம மேலானதை தேடணும். ஆனா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மேட்டரே நம்ம விட்டுட்டோம்னா ஸ்பெஷல் மேட்டர் ஒண்ணுமே நம்ம போக முடியாது, அங்கேயே நம்ம ஸ்டக் ஆயிடுவோம். அதனால நம்ம ஒருவர் ஒரு பாரத்தை ஒருவர் தாங்கி மன்னிக்க கிறிஸ்து இயேசுவின் சிந்தை, அவருடைய சிந்தையும் சாயலும் ஆண்டவரே எனக்கு வேணும்னு கேட்கும் போது இனிமே now I don't become a man pleaser, I become a God pleaser. It's a separate matter. நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நம்ம எனவே உலகத்துல இருந்தாலும் நம்ம உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல. in the world, but you and me are not of the world. அதனாலதான் நம்ம we cannot be just man pleasers, we ought to be God pleasers. அவரை பிரியப்படுத்த நீங்களும் நான் இன்னைக்கு விரும்புகிறோமா? அவரை பிரியப்படுத்தணும்னா நம்ம தீர்மானம், நம்ம தாகம், நம்ம திசை எல்லாமே அவருக்குள்ள மறைவிடம். இனிமே மாறுவேடம் எனக்கு வேண்டாம், முதலிடம் நீங்க. அந்த மகிமையான இடத்துல நம்ம ஆரம்பம் ஒருவேளை அற்பமா இருக்கலாம், ஆனா அந்த மகிமையான இடத்துக்கு கர்த்தர் உங்களே என்னை கொண்டு போகிற நாள் வெகு சமீபம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.
வாண்ட் கேன்சல். ஏன்னா வேற அரசாட்சி வராது. இவர் என்றென்றும் ஆளுகிற ராஜா, அழியாத ஆசாரியர். ஸோ ஆசாரியத்துவம், மெல்கிசேதேக்கின் ஆசாரியத்துவம்னா இவர் சாகாத ஆசாரியர். எங்கம்மா உட்கார்ந்துருக்காரு? பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. ஸோ இது யாருக்கு கொடுக்கப்பட்ட பெரிய ஸ்லாக்கியம்? the kingdom seekers. ஸோ மத்தேயு சுவிசேஷத்துக்கு அந்த 5ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்தை கொடுத்த ரகசியங்களை தேவன் மனிதனுக்கு தெளிவாக போதித்தார். ஸோ அதை சொல்லிட்டு அடுத்து பாருங்க, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இந்த பாக்கிய அதான் பியூட்டிஃபுல் ஆட்டிடியூட்ஸ். The beautician is Holy Spirit. The beauty parlor is the divine holy God, the triune God. உங்களை என்னையும் பியூட்டி ஆகி எப்படி? only by the spirit of the Lord. ஸோ நம்மளை அந்த 3 டைமென்ஷனுக்கு நம்மளே மாற்றுகிறார். ஸோ 2 டைமென்ஷனில் நீங்கள் வேலை செய்யாதபடிக்கு நீங்கள் 3 டைமென்ஷனில் நீங்கள் வேலை செய்யும்படியாக, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்தும்படியாக தேவன் வழி நடத்துவதற்கு அவருடைய ஆவியானவரை நமக்கு அவர் கொடுக்கிறார். ஸோ அந்த ஆவியானவரை கொடுத்து இந்த அலங்கரிப்புகளை, அதற்கு பிறகுதான் பாருங்க துயரப்படுகிறவர்கள். இந்த துயரம் வந்தோன்னா ஆவியில் துயரம். நம்ம எங்கேயாவது போய் ஒரு கண்டலன்ஸ் வீட்டில் போய் நீங்கள் பாக்கியவான்கள்னு போட்டுருக்குன்னு சொல்லாதீங்க. இட்ஸ் நாட் ரைட். ஃபிசிக்கலாக ஒரு டெத்துன்னா அது துயரம் தான். இது ஸ்பிரிச்சுவல் டெத்து. ஸ்பிரிச்சுவலாக நீ மனஸ்தாபப்படலைன்னு சொன்னால் நீ மறித்து போகிறான்னு அர்த்தம். ஸோ உன் ஸ்பிரிட்டுக்குள்ளே ஆர் யூ அலைவ்? ஸோ நம்ம ஸ்பிரிட் அலைவா இல்லைன்னா நம்ம துயரப்படணும், நம்ம கவலைப்படணும். அதுக்கு பேர் தான் ரிப்பென்டன்ஸ். ஸோ இந்த துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள்னா, ஹோலி ஸ்பிரிட்டுக்கு ஒரு பேர் என்னன்னா, இயேசு கிறிஸ்து சொல்லும்போது கம்ஃபர்டர். ஸோ ஹோலி ஸ்பிரிட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு எப்போ உடனே உரிமை கொண்டாடி அவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்னா துயரத்தில் தான். துயரம் உங்களுக்கு பொறுமையை கொடுக்குதுன்னு யாக்கோபு சொல்றாரு. 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் பாருங்க, லௌகீக துக்கம் மனந்திரும்புதலுக்கேற்ற துக்கம். ஸோ மனந்திரும்புதலுக்கேற்ற துக்கம் உங்களுக்கும் எனக்கும் நற்குணங்களை கொடுக்குதுன்னு போட்டிருக்கு, திவ்ய ஸ்வாவத்தை கொடுக்குதுன்னு போட்டிருக்கு. அதான் பியூட்டிஃபுல் ஆட்டிடியூட்ஸ்ன்னு சொன்னேன். ஸோ அந்த துயரத்தில் ஆர் யூ கனெக்டட் வித் த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் அண்ட் கம்ஃபர்டட்? அந்த கம்ஃபர்டரால கம்ஃபர்டட் ஆகுறீங்களா? அப்பதான் அடுத்த குணம் வரும். இல்லைன்னா சாந்த குணம் வராது. ஏன்னா இட் இஸ் த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட். இது எல்லாமே ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட். ஸோ யாருக்கு இது சொந்தம்? கிங்டம் சீக்கர்ஸ். ஸோ கிங்டத்தை தேடுறவங்க முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடுங்க. அப்போ முதல்ல இருந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன், எப்படி அந்த தேவனுடைய ஆளுகையை நம்ம இழந்தோம். ஆதாமனால நம்ம ஆளுகையை இழந்தோம், ஜீவனை இழந்துட்டோம், ரெண்டையும் இழந்துட்டோம். பட் ஜீசஸ் கிரைஸ்ட் ரெண்டையும் நமக்கு ரிடீம் பண்ணி திருப்பி நமக்கு கொடுக்குறாரு. ஆளுகையும் கொடுத்துட்டாரு, நித்திய ஜீவனை கொடுத்துட்டாரு. பார்த்தீங்களா? அதான் இப்போ இவ்வளோ நேரம் நான் கிளாரிட்டியாக உங்களுக்கு எப்படி கிறிஸ்தவம் மதம் அல்ல, அது ஒரு உறவு. தேவன் மனிதனை சந்திக்க வந்தது தன்னை போல ஒரு ஜீவாத்மாவாக அவனை மாற்றுவதற்கு, அவனையும் அந்த 3D கொடுக்கறதுக்கு. ஆவி, ஆத்மா, சரீரம், இது 3 குற்றம் இல்லாம காணப்படணும். அப்படிதான் தெசலோனிக்கேயர்ல வாசிக்கிறோம். ஆவி, ஆத்மா, சரீரம் 3 குற்றம் இல்லாம இருக்குதா? உன் ஆத்மாவை எக்ஸாமின் பண்ணியிருக்கிறீங்களா? ஹோலி ஸ்பிரிட் இல்லாம ஆத்மாவை எக்ஸாமின் பண்ண முடியாது. ஆவியிலே துயரத்திலே ஆண்டவர் உங்களை கைட் பண்றாருன்னு கம்ஃபர்டரை நீங்க உணர்ந்துருக்கிறீங்களா? அப்பதான் அடுத்து அந்த சாந்தம். ஸோ இந்த மீத குணங்கள் சாந்தம், நீதியின் மேல் பசி, இரக்கம், இருதயத்துல சுத்தம், சமாதானம் பண்றது, இதெல்லாம் யாருன்னா கிங்டம் டுவெல்லர்ஸ். ஒன்லி when you become kingdom dwellers, அப்படின்னா you are abiding in Christ. கிறிஸ்துவோட கூட வாழ ஆரம்பிச்சிட்டீங்களா? கிங்டம் டுவெல்லர் ஆயிட்டீங்களா? சீக்கிட்டே இருக்கக்கூடாது. கிங்டம் சீக்கர்ஸ்க்கு நான் முதல் 2 பேட்டிடியூட்ஸ் தான் சொன்னேன். ஹோலி ஸ்பிரிட்டால என்னைக்கு நீங்க கம்ஃபர்டட் ஆகி கம்ஃபர்டர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு என்கிற நிச்சயத்தோட நீங்க டெசிஷன் எடுக்க ஆரம்பிச்சீங்களோ, உங்க டைரக்ஷனை நீங்க மாத்தினீங்களோ, யுவர் டெஸ்டினேஷன் வில் பி லைட். கண்டிப்பா வெளிச்சத்துக்கு தான் போக முடியும், இருளுக்கு போகவே முடியாது. ஸோ கிங்டம் டுவெல்லர்ஸ். அதற்கு பிறகு வர்றவங்க கிங்டம் பில்டர்ஸ். நீங்க தான் சால்ட்டு, நீங்க தான் லைட்டு.
அப்படின்னா எதுக்கு உங்க வீட்டுக்குள்ள என்ன போட்டிருக்கு? உலகத்துக்கு வெளிச்சம், பூமிக்கு உப்பு. அது எப்படி? வீட்டுக்குள்ளே இருக்க முடியல எனக்கு வெளிச்சமா, வீட்டுக்குள்ளே எனக்கு உப்பா இருக்க முடியல. வாட் இஸ் காட் மீன்? அநேகரை நீதிக்கு உட்படுத்துறவங்க நிறைய அவசரங்கள் இருக்கு. தானியேல் 12:3 மட்டும் சொல்றேன். ஸோ இந்த ஜிபிஎஸ் இப்போ எல்லாம் வச்சுட்டு தான் வந்திருப்பீங்க எல்லாம் டாக்ஸியில் வந்தவங்கலாம் இல்லை. நான் இவ்வளோ நாள் அதுக்கு பேர் கொடுத்தேன் காட்ஸ் பொசிஷனிங் சிஸ்டம் அப்படின்னு வச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு எனக்கு சாமி சொன்னாங்க, சும்மா நீங்கள் பொசிஷன் சிஸ்டம்லாம் கிடையாது, காட்ஸ் பொசிஷன் ஸ்டார். ஜிபிஎஸ்னா காட்ஸ் பொசிஷன் ஸ்டார். அடுத்தது காட்ஸ் பொசிஷன் சால்ட். அதான் ஜிபிஎஸ். உன்னை நான் வெளிச்சமாக வச்சுருக்கேன், உன்னை நான் உப்பாக வச்சுருக்கேன். அந்த உப்பு தான் இந்த எசன்ஸு. ஆவியில எளிமை ஒரு எசன்ஸ், துயரத்தில் ஒரு ஆறுதல் ஒரு எசன்ஸ் ஆஃப் காட், எசன்ஸ் ஆஃப் தி ஸ்பிரிட் ஆஃப் தி லார்ட். நம்மளால சாந்தமா இருக்க முடியாது, சமாதானம் பண்ண முடியாது. 2Dல 2 டைமென்ஷன் இருந்தீங்கன்னா, ஆத்மா எப்போ உயிரடையுதோ, பரிசுத்த ஆவியானவரால எப்போ ஆத்மா உயிரடையுதோ, then you become star and light and salt. அப்போ உலகத்துக்கே தேவை வெளிச்சமும் உப்பும் தான். உலகத்தை எனக்கு கெடாம பாதுகாக்கிறது உப்பு தான். உலகம் மட்டும் வெளிச்சமே கொஞ்ச நேரம் கரண்ட் போயிடுச்சுன்னா திணறி போயிடுறோம் இல்லை, வெளிச்சம் இல்லைன்னா. கடவுள் கிங்டம் பீப்புளை பார்த்து யூ ஆர் த லைட். வாட் இஸ் த மீனிங்? யூ ஹேவ் டு பில்ட் த வேர்ல்ட், யூ ஹேவ் டு மேக் த வேர்ல்ட் இன்டு எ கிங்டம். நீ உலகத்தை வந்து கிங்டமா மாற்றணும் அப்படின்ற பெரிய அழைப்பை ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு கொடுக்குறாரு. Are you a kingdom seeker? Are you a kingdom dweller? We live in this world, but we dwell in the kingdom of God. உலகத்துல வர்ற கஷ்டத்தை ஒரு கிங்டம்குள்ள இருக்கிற மனுஷனா நீங்க பார்க்கணும். You have to meet all the challenges. You have to